ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 21/1/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு செவ்வாய்க்கிழமை தை மாதத்தினுடைய 8ஆம் நாள் உத்தராயணம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:30 முதல் 2:30 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை 12 முதல் 1:30 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:35க்கு, கரணன் 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 12:43 வரை, சப்தமி பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று இரவு 11:43 வரை, சித்திரை பின்பு சுவாதி. நாமயோகம் இன்று அதிகாலை 2:24 வரை, சுகர்மம் பின்பு திருதி. கரணம் இன்று பிற்பகல் 12:43 வரை, பவம் பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்தயோகம், சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம். இன்று இரவு 11:43 வரை, பூரட்டாதி பின்பு உத்திரட்டாதி. நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண், ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? அபிஷேகம் செய்வதற்கு உகந்த நாள், தடைப்பட்ட வேலைகளை மேற்கொள்ள நல்ல நாள், ரத்தின பரிசோதனை செய்வதற்கு சிறந்த நாள், படிப்பு சார்ந்த விஷயங்களை கவனிக்கவும் மேற்கொள்வதற்கு மாணவர்களுக்கு ஏற்ற நாள். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இரவு 11:43 வரை, பூரட்டாதி பின்பு உத்திரட்டாதி. சந்திராஷ்டமம் உடைய ராசி மீன ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ கால பைரவரை வழிபாடு செய்து வர ஆயுள் விருத்தி உண்டாக்கும். விரதாதி விசேஷங்கள். தேய்பிறை அஷ்டமி நாள். தேய்பிறை அஷ்டமி தினத்தில் ஸ்ரீ கால பைரவருக்கு பிரத்யேக அபிஷேக ஆராதனைகள் செய்வது விசேஷம். எல்லாம் வல்ல ஈசன் ஸ்ரீ சிவபெருமானுடைய அம்சம்தான் ஸ்ரீ கால பைரவர். உங்களுடைய வாழ்க்கையின் காலம் நல்ல காலமாக அமைய, பொற்காலமாக அமைந்திட, சகல வினைகளும் தீர ஸ்ரீ கால பைரவரை வழிபாடு செய்வதற்கு நல்லது. அதே போல பைரவர் என்று சொல்லக்கூடிய நாய்களுக்கு உணவு இடுவது மிக நல்லது. இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 11:42 முதல் மதியம் 1:26 வரை மேஷ லக்னம், 1:27 முதல் 3:29 வரை ரிஷப லக்னம், 3:30 முதல் மாலை 5:40 வரை மிதுன லக்னம், 5:41 முதல் 7:50 வரை கடக லக்னம், 7:51 முதல் 9:50 வரை சிம்ம லக்னம், இரவு 9:51 முதல் 11:51 வரை கன்னி லக்னம், 11:52 முதல் 1:56 வரை துலாம் லக்னம், 1:57 முதல் 4:08 வரை விருச்சக லக்னம், 4:09 முதல் 6:15 வரை காலை தனுசு லக்னம், 6:16 முதல் 8:13 வரை மகர லக்னம், 8:14 முதல் 9:56 வரை கும்ப லக்னம், காலை 9:57 முதல் 11:37 வரை மீன லக்னம். செவ்வாய்க்கிழமை. இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ செவ்வாய் பகவான். அவருக்கான அதிபதி ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவதற்கு உகந்த நாள். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. 12 ராசிக்காரர்களுக்கும் அவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்யுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை இந்த நாள் பிரயோகம் செய்வது விசேஷம். ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்ன ஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்ன ஹஸ்தாய தீமகி
தன்னோ பௌம பிரசோதியாத் என்று வழிபடுங்கள். ஸ்ரீ செவ்வாய் பகவானை வணங்குவதாலும் முருகப்பெருமானை வழிபடுவதாலும் வீடு மனை நிலம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும், சொத்துக்களில் இருக்கக்கூடிய வழக்குகள் அகலும், உடல் நலம் நன்றாக இருக்கும், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். எல்லா பிணிகளும் எங்களை கண்டால் நில்லாது ஓட நீ என கருள்வாய். பாவ உடல் பரிசுத்தமாக வேண்டும் என முருகப்பெருமானை வழிபடுங்கள். செவ்வாய் பகவான் வீர தீரத்திற்குண்டானவர், தைரியத்திற்குண்டான பவாத் அந்த அமைப்பை கொண்டவர். உடல் ஆரோக்கியம், ரத்த சம்பந்தமான விஷயங்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவானே. ஆக இந்த நாள் ஸ்ரீ அங்காரக பகவான் நவகிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு பால் அபிஷேகம், சிகப்பு வஸ்திரங்கள் சாற்றி செவ்வாய் பகவானுக்கு உண்டான தானியமான துவரம்பருப்பு வைத்து உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொண்டால் செவ்வாய் பகவானால் நன்மைகள் அதிகரிக்கும், தொல்லைகள் தீரும். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய்க்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி என்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 8ஆம் நாள். உங்க ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஒரு சில விஷயங்கள் நீங்கள் செய்வதாக நீங்கள் யோசித்து வைத்திருந்தால் கிரகத்தினுடைய அமைப்பை வைத்து சிந்தித்து செய்யுங்கள். அது உங்களுக்கு சரியாக நிச்சயம் அமையும். எந்த விதமான பிரச்சனைகளிலும் சிக்கிக்கொள்ள மாட்டீர்கள். மேஷராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் வீட்டில் விரயத்தின் அதிபதியான குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். அதிபதியானவர் 3ஆம் வீடு இளைய சகோதர பாவகத்தில். அதே போல ராசியினுடைய 6ஆம் வீடு ருணரோக சத்ரு பாவகத்தில். 4ஆம் வீட்டு அதிபதி அவரோடு கேது பகவான் இணைகிறார். ராசியினுடைய 6வது வீட்டில் சந்திர பகவான், கேத்து பகவான். 10ஆம் இடத்தில் சூரிய பகவான், புதன் பகவான். லாபத்தில் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான். விரயத்தில் ராகு பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாளுக்கான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது 3ஆம் வீடு என்பது இளைய சகோதர சகோதரியை குறிக்கக்கூடியது. மூத்தவர்களை 11வது வீடு என்பது குறிக்கும், லாபத்தை குறிக்கும். இளைய சகோதரர் உங்களுடைய வயதிற்கு இளையவர்களாக இருக்கக்கூடிய நபர்களை 3ஆம் வீடு என்பது குறிக்கும். ஆக அதிலேயே செவ்வாய் பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் இதுநாள் வரையில் உங்கள் வயதிற்கு இளையவர்களிடத்தில் இருந்த வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள், மன வருத்தங்கள், கருத்து வேற்றுமைகள் இவையெல்லாம் விலகி போகும். செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் இருப்பதால் பேசக்கூடிய விஷயங்களிலும் கவனமாக இருப்பது நல்லது. மற்றவர்களுடைய தேவைகள் என்ன என்பதை புரிந்து கொள்ள முற்படுவீர்கள். யார் யாருக்கு என்னென்ன வேண்டுமோ அவர்களுடைய ஆசைக்கு சிறிதுமே கண் கலக்கம் இல்லாமல் முழுமையாக உங்களை அர்ப்பணித்து செய்வீர்கள். நிச்சயம் வீட்டில் உங்களுக்கு பேர் புகழ் இருக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் அனுசரணையான போக்கு உண்டாகும். ஆதரவு நிறைந்த நாள். உங்கள் துணைவர் உங்களுடைய செயலுக்கு பக்க பலமாக இருப்பார். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு வெளியிடங்களில் சூழ்நிலைகள் சாதகமாகவே அமையும். வீட்டில் பிள்ளைகளுக்காக சில முக்கிய விஷயங்களை முன்னெடுத்து செல்வீர்கள். குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காகவும் சில கற்றுக்கொள்ள வேண்டிய நிலைப்பாடுகளில் நீங்கள் இருப்பீர்கள். புரிதல் என்பது அதிகரிக்கும். அலுவலக வேலைகளில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் படிப்படியாக குறைந்து வரும். கையெழுத்திடுவது, ஒப்பந்தம் செய்வது, பேச்சுவார்த்தைகள் மூலமாக முன்னேற்றங்கள் இருக்கும். வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வந்து சேரும். சீக்கிரமாக சொந்த இடம் கட்ட வேண்டும், வீடு வாங்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும். நீங்கள் யார் என்பதை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். உங்களுக்கான பலம் என்ன, பலவீனம் என்பதை நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள். பிறர் எப்படிப்பட்டவர்கள், உறவுகள் எப்படிப்பட்டது, அதே போல உங்களுடைய நண்பர்களுடைய செயல்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அலுவலக வேலைகளில் மூத்த அதிகாரிகள், தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவின் மூலம் சில பொறுப்புகள் உங்களுக்கு வரலாம். பதவி உயர்வு, பணி உயர்வு அதிகரிக்கும். வருமானம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் பிறக்கும். உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படும். ராசிக்கான அமைப்புப்படி மாணவ மாணவிகள்
கல்வியில் நல்லதொரு புரிதலோடு நிச்சயம் நல்ல ஒரு ஆளுமை திறனாக வளர்த்து கொள்ள முற்படுவீர்கள். தெய்வ வழிபாட்டின் மூலம் நம்பிக்கை பிறக்கும். எடுத்த காரியங்கள் கைகூடும். உடல்நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். தலைமை பதவி ஏற்று நடத்தக்கூடிய அமைப்பு உண்டு. சீருடை பணியாளர்களாகவோ காவல்துறையில் பணிபுரிபவர்களுக்கு நிச்சயம் நல்ல உயர்வான அந்தஸ்து கிடைக்கும். கௌரவமாக நடத்தப்படுவீர்கள். அரசியல் மற்றும் அரசாங்க துறையின் மூலமாக உங்களுக்கு நல்ல பேர் புகழ் கிடைக்கும். விருதுகள் பலவும் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் அமையும். எல்லோருடைய மனதிலும் நீங்கா இடம் பிடிப்பீர்கள். மேஷராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுங்கள். கருத்து வேற்றுமைகள் தீரும். ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கும். குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்கு தனி மதிப்பு மரியாதை உண்டு. எல்லோருடைய ஆசைகளையும் கேட்டு பூர்த்தி செய்து வைப்பீர்கள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். குடும்ப ஒற்றுமை மேம்படும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் இருக்கும். சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபத்தில் சனீஸ்வர பகவானோடு இணைந்து இருக்கிறார். போட்டித் தேர்வுகளில் நீங்கள் நிச்சயம் முன்னேறி வருவீர்கள். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் நல்லதொரு ஆர்வம் இருக்கும். முன்னேற்றங்கள் பிறக்கும். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். பாராட்டுகள் நிறைவாக அமையும். அலுவலகத்தில் புதிய சிந்தனைகள் இருக்கும். போட்டி சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு காணப்படும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் உள்ள இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 8ஆம் நாள் தை செவ்வாய் என்பது மிக விசேஷமானது. ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்குண்டான வழிபாடுகளையும் செய்யலாம். தை செவ்வாய் என்பது முருகப்பெருமானுக்கு மிக மிக உகந்த நாள். உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர குரு கவசத்தை பாராயணம் செய்வது அல்லது கேட்பது நல்லது. வேல்மாறல் என்பது அற்புதமான பலன்களை தரக்கூடிய மந்திரம். ஆக முருகப்பெருமானுடைய வழிபாடுதலை செய்யுங்கள். ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபடுவது நல்லது. ராசியிலேயே குரு பகவான் வக்ர நிலையிலும், வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலையிலும், 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய பாவகத்தில் கேத்து பகவான் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். பாகியஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான், தசமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் சுக்கிர பகவான், லாபத்தில் ராகு பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. ராசிக்குண்டான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ரிஷபராசி அன்பர்களே, எப்பொழுதும் இந்த நாள் முழுமையாகவே சந்தோஷமாகத்தான் இருப்பீர்கள். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். பணம் பற்றிய பய உணர்வுகள் தீரும். வாங்கிய கடனை திருப்பி செல்வதற்கான சூழ்நிலைகள் அமையும். சக நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தினுடைய போக்கு உயர்ந்த நிலைக்கு வரும். அந்தஸ்தோடு இருப்பீர்கள். மக்களை வசீகரிக்கக்கூடிய விதமாக புதிய சிந்தனைகள் ஏற்படும். நேரம் காலம் இந்த நாள் சரியாகவே இருக்கிறது. எதிர்பார்த்தபடி உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும். கடந்த நாட்களில் இருந்த நிலையை விட இந்த நாள் உங்களுக்கு ஒரு படி உயர்வுதான். கணக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வீர்கள். வியாபாரத்தை வலுப்படுத்துவதற்கான நிலைப்பாடுகள் அமையும். பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மனதை உறுத்தி கொண்டிருந்த சில பிரச்சனைகள் தீரும்.
மனக்கவலைகள் அகலும், சிந்தனைகள் ஏற்படும் நாள். உடல் ரீதியாகவும் மன ரீதியாக வலிமை உள்ளவராக, பலம் பெற்றவர்களாக நீங்கள் காணப்படுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை தரும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது சிறப்பு. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. புத்துணர்ச்சியான நாளாகும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். உள்ளத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஆனந்தமாக இருப்பீர்கள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காமாட்சி அம்பிகை வழிபட வேண்டும். காஞ்சி காமாட்சி தேவியை நமகா. அதிலும் இந்த தை செவ்வாய்க்கிழமை மகாலட்சுமிக்கு உகந்த தினம். அம்பிகை வழிபாடு செய்யுங்கள், ஆராதனை செய்யுங்கள். ஆராதிப்பவர்களுக்கு அம்பாளுடைய அனுகிரகம் நித்தியமும் பரிபூரணமாக கிடைக்கும். சுக போக வாழ்வுதனை பெறுவீர்கள். பிரச்சனைகள் குறையும். பண ரீதியாக இருக்கக்கூடிய சங்கடங்கள் அகலும். கடனில் இருந்து மீண்டு வருவதற்கான வழி கிடைக்கும். புதிய யோசனைகள் பிறக்கும். மனநலம் உடல் நலம் இரண்டுமே சீராக்கும். சிந்தனைகள் வலுப்படும். மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மனக்கவலைகள் விலகும். சிந்தனை மேம்படும். எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும். பிடித்த பொருட்களை வாங்குவீர்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 8ஆம் நாள். முருகப்பெருமானுக்கு மிக உகந்த நாள். அது மட்டுமல்ல, மகாலட்சுமி தேவிக்கு உகந்தது. அம்மன் வழிபாடு செய்யலாம். தை செவ்வாய்க்கிழமை தினத்தில் பெண்கள் விரதங்களை அனுஷ்டித்து செய்வது மிகவுமே விசேஷமானது. அல்லது ஒருவேளை உபவாசம் இருக்கலாம். பொதுவாக தேய்பிறை அஷ்டமி சேர்ந்து வருவது இன்னும் விசேஷமானது. இரவு நேரத்தில் சாப்பிடாமல் உபவாசம் இருப்பது உங்களுடைய கஷ்டங்கள் தேய்ந்து போக உதவும். வளர்பிறை என்பது வளர்ச்சியை கொடுக்கும். தேய்பிறை என்பது கஷ்டங்கள் தேய்ந்து போகக்கூடிய நிலையை உண்டு பண்ணுமாக இந்த தேய்பிறை அஷ்டமி நாளில் இறை வழிபாடு செய்வது, கால பைரவரை வழிபடுவது நல்லது. உங்களுடைய கஷ்டங்கள் தேய்ந்து போக அம்பிகை வழிபாடு செய்யுங்கள். அதிலும் துர்க்கை அம்மனுக்கு தேய்பிறை அஷ்டமி நாளில் தீபங்கள் ஏற்றி வழிபடுங்கள். அதிக எண்ணிக்கையில் எலுமிச்சை பழங்களை வாங்கி கொடுத்து அவற்றை கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக ராஜகனி என்று சொல்லக்கூடிய எலுமிச்சை கனியை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றாக கொடுத்தாலும் அதிலேயும் உங்களுக்கு பலன் மிகுதியாக கிடைக்கும். வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், அனைத்து விதமான துக்கங்களும் தீரும் அந்த எலுமிச்சையின் கனியின் மூலமாக. ஆக மிதுன ராசி அன்பர்களே, இந்த நாள் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி என்பது மிக மிக விசேஷமான ஒன்று. வழிபடுங்கள், வாழ்வில் உயருங்கள். இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ராசியிலேயே செவ்வாய் பகவான் வக்கரநிலை. அவர் லாபத்தினுடைய அதிபதி. 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் கேத்து பகவான், சந்திர பகவான். மிதுன ராசி அன்பர்களே, 4ஆம் வீட்டில் சந்திர பகவான், கேத்து பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. வாழ்வில் உயர்வதற்கான சில வழிமுறைகளை கையாளுவீர்கள். ஜெயித்தே ஆக வேண்டும். எல்லோருக்கும் மத்தியில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்கிற லட்சியங்கள் உங்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். தீராத ஆசைகள் பிறக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி சில நேரத்தில் உங்களுக்கு வருமான இழப்புகள் ஏற்படலாம். அல்லது தேவையற்ற விஷயங்களுக்காக செய்வதால் சேமிப்புகள் குறைவதற்கான சூழல்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. பொன்பொருள் ஆபரண சேர்க்கை சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பினுடைய நிலையை உயர்த்தி கொள்வீர்கள். நன்றாக படிக்க வேண்டும். பள்ளியிலோ கல்லூரிகளிலோ உங்களுடைய பேர் புகழ்
அதிகரிக்கும்படியாக உங்களுடைய செயல்கள் அமையும். வியாபாரத்தினுடைய போக்கை மிக அழகாக கணித்து அதற்கேற்றபடி பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்வீர்கள். எண்ணியபடி உங்களுடைய செயல்கள் திருப்தியை தரும், மாற்றங்கள் பிறக்கும். எதிர்பாராத வகையில் வெளியூர்களுக்கு பயணப்படுவீர்கள். தொழில் சார்ந்த இயந்திரம் தொடர்பான விஷயங்கள் கை கொடுக்கும். நன்மைகள் பலவும் விளையும் நாள். உடல்நலம் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை, தம்பதிகளுக்கிடையே புரிதலும் அனுசரணையான போக்கு காணப்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்யும் பொழுது வேலைகள் சீக்கிரமாகவே நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லவிதமாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடுக்கு உகந்த நாள் தை செவ்வாய் என்பதால் ஸ்ரீ கால பைரவருடைய அனுகிரகம் நிறைந்த நாள் தேய்பிறை அஷ்டமியும் கூட. லட்சியங்கள் பிறக்கும், ஆர்வம் அதிகரிக்கும், தன்னம்பிக்கையாக இருப்பீர்கள். எதையும் நினைத்தபடியாக காரியத்தை நடத்தி காட்டுவீர்கள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. செவ்வாய்க்கிழமை தினம் என்பதால் துர்கையம்மனுக்கு தீபங்கள் ஏற்றி அதிக எண்ணிக்கையில் எலுமிச்சை பழங்களை வாங்கி வைத்து அவற்றை பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம். எப்பொழுதும் எலுமிச்சை மாலை கோர்ப்பதை காட்டிலும் அந்த கனியை அப்படியே உங்களால் முடிந்த எண்ணிக்கையில் 21, 54, 108 உங்களால் முடிந்த அளவுக்கு கனிகளை வாங்கி வைத்து அவற்றை வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பதால் சில தோஷங்கள், தாபங்கள் நீங்கும், மாற்றம் பிறக்கும். வாழ்வில் முன்னேறுவதற்கான நிலை ஏற்படும். பொருளாதாரத்தில் வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நித்யே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே என்று வழிபடுங்கள். குரு கடாட்சம் பரிபூரணம், குருவே துணை என வழிபடுவது சிறப்பு. உங்களை பற்றி உத்தியோகத்தில், அலுவலக வேலைகளில் உயர்ந்த நிலையில் வருவீர்கள். உயர் பதவி கிடைக்கும், மதிப்பு அதிகரிக்கும், மரியாதை கூடும், பண உயர்வு ஏற்படும், சம்பளத்தை அதிகரிக்க செய்வார்கள். தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவின் மூலம் எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். உத்தியோகஸ்தர்களில் இருப்பவர்களுக்கு சக நபர்களுடைய ஆதரவு பிறக்கும். வெளியே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் வருமானத்தோடு வீட்டிற்கு வருவீர்கள். குடும்பம் சேமமாக, லாபமாக அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தேவியே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை அறியலாம். ராசியினுடைய 3வது வீட்டில் அதிபதியான சந்திர பகவான், கேத்து பகவான், களத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், அஷ்டமத்தில் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான், பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான், லாபத்தில் குரு பகவான் வக்ர நிலை, ராசியினுடைய விரயஸ்தானத்தில் லாபத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். லாபஸ்தானமும் மற்றும் 5ஆம் வீட்டு அதிபதி பூர்வ புண்ணியாதிபதியும் உங்களுக்கு செவ்வாய் பகவானாகத்தான் இருக்கிறார். ஆக இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து இந்த நாள் எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்கலாம். சந்திர பகவான் 2.25 நாளுக்கு ஒரு முறை ஒவ்வொரு ராசியிலிருந்து மாறி மாறி கடந்து செல்லக்கூடியவர். ஆக அவ்வப்போது நடக்கக்கூடிய கிரகங்களின் மாற்றங்கள், கோச்சாரத்தினுடைய நிலைகள், உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மூலமாக சில மாற்றங்கள் எப்பொழுதும் தினம் தினம் இருந்து கொண்டே இருக்கும். இந்த நாள் எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது வருமானம் சம்பந்தமான விஷயங்களில் அதிகமான கவனங்கள் இருக்கும். விடுபட்ட பல வேலைகளை திருப்திகரமாக முடிக்கக்கூடிய சூழல் ஏற்படும். கடந்த நாட்களில் நீங்கள் எடுத்த முயற்சிக்கு சில பலாபலன்கள் உண்டு. வியாபாரத்தினுடைய பொருட்டு மன அமைதியாக, தன்மையாக, பிறருடைய மனம் புண்படும்படியாக நடந்து கொள்ளாதீர்கள். வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும். அதிகார துஷ்பிரயோகம் கூடாது. உணர்ச்சி வசப்படுதல் கூடாது. கோப உணர்வுகளை தவிர்க்க வேண்டும்.
அப்படி இருந்தீர்களேயானால் நிச்சயம் உங்களுடைய வேலை, வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். புதுவிதமான நம்பிக்கை பிறக்கும். வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகள் கைகூடும். உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணத்திற்குண்டான பேச்சுவார்த்தைகள் ஈடேறும். சுப விசேஷங்கள் நடக்கும். வரன் அமையக்கூடிய சூழல்கள் ஏற்படும். வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான சூழ்நிலைகளும் ஏற்படும். வங்கி கணக்கு தொடங்குவீர்கள் அல்லது ஏற்கனவே தொடங்கி இருந்தால் அதில் பணத்தை முதலீடு செய்வீர்கள். சேமிப்பு அதிகரிப்பதற்கான சூழ்நிலைகள் அமையும். பிறர் அறியாத விஷயங்களை கூட நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். உழைப்பே உயர்வு தரும் என்கிற நோக்கம் கொண்டவர்கள் நீங்கள். சில அலைச்சல்களுக்கு பிறகு சில காரியங்கள் நிறைவேறும். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கீதாச்சாரத்தில் உரைத்தது போல, எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும் என்கிற தீர்மானத்திற்கு வாருங்கள். ஆக இறைவன் உங்களை வழி நடத்துகிறார் என்பதை உணருங்கள். வீட்டிலும் வெளியிடங்களிலும் உங்களுடைய செயல்கள் திருப்திகரமாக அமையும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் அனுசரணையான போக்கு காணப்படும். மனதில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் நாள். ராசிக்கான அமைப்புப்படி உடல் நலம், உள்ள நலம், மனநலம் எல்லாமே சீராக அமையும். சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. ஒத்துழைப்புகள் ஏற்படும். நன்மைகள் அதிகம் விளையும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. நம்பிக்கை பிறக்கும். தன தானிய சம்பத்துகள் விருத்தியாகும். வீட்டிற்கு தேவையான முக்கிய பொருட்களை வாங்குவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சேமங்களும் லாபங்களும் அதிகரிக்கும். ஆயிலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. மதிப்புகள் அதிகரிக்கும். மரியாதைகள் கூடும். பரிசுகள் உண்டாகும். அலைச்சல்களுக்கு பிறகு பிற வேலைகள் நடக்கும். நன்மைகள் உண்டாகும். சேமங்கள் லாபங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான கிரக அமைப்புகள் வைத்து உங்களுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஓம் ஸ்ரீ சிம்மராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். சிம்மராசி அன்பர்களே, நவ கிரகங்களினுடைய நல் ஆசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ராசியினுடைய 2வது வீடான தனஸ்தானத்தில் சந்திர பகவான், கேத்து பகவான், 6ஆம் வீட்டில் சூரிய பகவான், புதன் பகவான், களத்திரஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான், 10ஆம் வீட்டில் குரு பகவான் வக்ரநிலை, லாபத்தில் செவ்வாய் பகவான், உங்களுடைய பாக்கியத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு லாபத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது சிம்மராசி அன்பர்களே, உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். தந்தை வழியில் பணம் வருவதற்கான சூழ்நிலைகள் அமையும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. அதே போல 2ஆம் வீடு குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான், கேத்து பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் வருமானம் சார்ந்த சில இழுபறிகள் வந்து போகும். ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் வருமானத்தினுடைய அடிப்படையில் இருக்கும். மாணவ மாணவிகள் படிப்பின் மீதான விஷயங்களில் அதிக கவனம் தேவை. யோகாசனம், தியான பயிற்சிகள் செய்தால்தான் படிப்பது கூட கொஞ்சமாவது மனதில் இருக்கும். தேர்வுகள் எழுதக்கூடியவர்கள், போட்டித் தேர்வுகளில் பங்கு பெற விரும்புபவர்கள் உங்களுடைய நிலையை சீர்படுத்திக் கொள்வது விசேஷமானது. பணத்தை சேமிக்கக்கூடிய முயற்சிகள் உண்டாகும். எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக கூட அமையும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல்கள் உண்டாகும். எதிர்பார்த்தபடி சில வேலைகள் கைகூடி வரும். தொழில் முயற்சிகள் சீராகும். வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் அமையும். உடல்நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். அவ்வப்போது ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் உடல் ரீதியாக
சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் நிவர்த்தி செய்ய நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். மாணவ மாணவிகள் படிப்பில் உயர்ந்த நிலை அடைய பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்வது நல்லது. கூடுமான வரையில் அதிகப்படியாக ஆசைப்படாதீர்கள். நடப்பது நல்லதாக நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு இருங்கள். இழுபறியான காரியங்கள் குறைந்துவிடும். மனநிலையில் ஓரளவிற்கு சீரான போக்கு இருக்கும். நல்ல யோசனைகள் உண்டாக்கும். பிறருடைய ஆலோசனைகள் கேட்டு செய்வது விசேஷம். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்ல ஒரு சூழ்நிலைகளும் உண்டாக்கும். வருமானம் கிடைக்கும். துணைவர் மூலமாக லாபம் பெறுவதற்கான சூழ்நிலைகள் அமையும். 10ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 10க்கும் 3க்கும் அதிபதியானவராக முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள் பணம் தொடர்பாகவே இருக்கும். அதில் இருக்கக்கூடிய தாமதங்கள் அகலும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசுக்கு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் பெருமானை வணங்குங்கள். மன வருத்தங்கள் குறையும். ஓரளவிற்கு நிம்மதி கிடைக்கும். தெளிவு பிறக்கும் நாள். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயாருடைய இந்த தை செவ்வாய்க்கிழமை வணங்குவது நல்லது. அபிஷேக ஆராதனைகள் செய்யலாம். வில்வ இலைகளினால் அர்ச்சனை செய்வது உங்களுக்கு சகல நிலைகளில் நன்மைகள் மட்டுமே கிடைக்கும். உதவி சாதகமாக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். மின்னல்கள், சில பிரச்சனைகள் தீரும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். வேலை ரீதியாக புதிய வாய்ப்புகள் இருக்கும். நன்மைகள் நிறையும். முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும். புதிய வழியினை கையாளுவீர்கள். இந்த நாள் ஏற்றம் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கன்னிராசி என்பவர்கள் உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாத்தியம் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 8ஆம் நாள். கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே கேத்து பகவான், சந்திர பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், 6ஆம் இடம் ருணரோக சத்ருபாவகத்தில் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான், களத்திரஸ்தானத்தில் ராகு பகவான், 9ஆம் வீட்டில் குரு பகவான் வக்ரநிலை, தொழில் ஜீவனஸ்தானத்தில் 10ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. கன்னிராசி அன்பர்களே, ராசிக்குண்டான அமைப்பின்படி சந்திர பகவான் என்பவர் லாபத்தின் அதிபதி. அவரே உங்களுடைய ராசியில் கேத்து பகவானோடு இணைந்திருக்கிறார். சந்திர பகவான் என்பவர் உணவுக்கும் காரகத்துவம் பெறுகிறார், நீருக்கு காரகத்துவம் பெறுகிறார். தாய் மற்றும் மனத்திற்குண்டான அதிபதியும் அவரே. அவர் உங்களுக்கு கேத்து பகவானோடு இணைந்து ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். தம்பதியர்களுக்கிடையே நல்லதொரு புரிதலும் நேர்மறையான எண்ணங்கள் வெளிப்படும். வேலைக்காக அதிகமாக உழைக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். உழைப்புக்கு தகுந்தாற் போல் நல்லதொரு உயர்வு இருக்கும். படிப்படியாக முன்னேறி கொண்டே வருவீர்கள். ராசிக்கான அமைப்பை வைத்து இந்த நாள் உங்களுடைய உணவு சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் மென்மேலும் பெருக்கும். உணவுக்கு காரகத்துவம் பெறக்கூடியவர் சந்திர பகவான் என்பதால் அவரே உங்களுடைய லாபத்தின் அதிபதியும் கூட. சிறப்பான பலன்களை ஏற்றங்களாக பெறக்கூடும். உடல் நலம் நன்றாக இருக்கும். மனநலம் ஆரோக்கியமாக இருக்கும். மனதில் நல்ல தெளிவான சிந்தனைகள் பிறக்கும். தெய்வ கடாட்சம் உண்டு. வேலும் மயிலும் துணை என வழிபடுங்கள். இந்த நாள் தேய்பிறை அஷ்டமி திதி என்பதால் ஸ்ரீ கால பைரவருடைய வழிபாடுக்கு நல்லது. அதே போல குடும்ப ஒற்றுமை வேண்டி வள்ளி தேவசனா சமேத சுப்பிரமணிய சுவாமியை வணங்குங்கள். பணத்திற்கு வள்ளி அம்மையையும் அம்பாளே சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்தவர். செல்வாக்கு செல்வம் பெருக்க தெய்வானையை வழிபடுங்கள். ஆக தை செவ்வாய்க்கிழமை என்பது
முருகப்பெருமானுக்கும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கும் குல தெய்வத்திற்கு மிக உகந்த நாள். ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களிடத்தில் விட்டுக் கொடுத்துதான் போக வேண்டும். யார் எப்படி இருந்தாலும் சரி, அவர்களுடைய குணநலனுக்கு தகுந்தாற் போல் இருங்கள். காரணம், 8ஆம் இடத்தின் அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு 10. தொழில் சார்ந்த விஷயங்களில் சில முரண்பாடுகள் வரலாம். அதே போல சத்தான நல்ல ஆகாரங்களை எடுத்துக்கொள்வது விசேஷம். வீடு மனை நிலம் சார்ந்த பிரச்சனைகள் அவ்வப்போது தலையிடலாம். மிக கவனமாக இருங்கள் கன்னிராசி அன்பர்களே. உடல்நலம் மனநலம் இரண்டுமே சீராகும். எதை செய்தாலும் பொறுமையாக்க செய்யுங்கள். தொழிலிலும் சரி, முதலீடு செய்யக்கூடிய விஷயங்களிலும் சரி, குடும்பத்திலும் சரி, அமைதியோடு மன அமைதியை நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். தெய்வ கடாட்சம் பரிபூரணமாக கிட்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்கலாம். அரசுக்கு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது சிறப்பு. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. நெருக்கம் அதிகரிக்கும். புரிதல்கள் உண்டாகும். தெய்வ அனுகிரகத்தை பரிபூரணமாக பெறுவீர்கள். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். குழந்தைகளுடைய வளர்ச்சி மன நிறைவை ஏற்படுத்தும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபடுங்கள். செவ்வாய்க்கிழமை தினம், அதிலும் செவ்வாய்க்கிழமை தை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை மிக விசேஷமானது. முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். அம்பிகை அம்மன் வழிபாடு செய்யலாம். பிறை சூடிய சக்தி வழிபாடு மிக மிக நல்லது. ஆக அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் வேலையில் உயர்வு ஏற்படும். தன்னம்பிக்கை இருக்கும். நம்பிக்கையாக காணப்படுவீர்கள். உங்கள் பற்றிய நல்ல எண்ணங்கள், நல்ல கருத்துக்கள் மற்றவர்களிடத்தில் உண்டாகும். சேமங்கள் லாபங்கள் நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். செல்வ செழிப்பு உண்டாகும். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. தை செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபடுங்கள். தேக பலம் பெருக்கும். அனுசரித்து செல்ல வேண்டும். செவ்வாய் பகவான் உங்களுடைய அஷ்டமாதிபதி. அவர் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். செய்யக்கூடிய தொழிலில் கவனம் தேவை. உடன் பிறந்தவர்களால் சில செலவுகள் இருக்கும். அல்லது தொழில் ரீதியாக சில தீராத வழக்குகள், சில பிரச்சனைகள், கடன் சார்ந்த சங்கடங்களை சந்திக்க நேரிடலாம். கவனமாக இருங்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 8ஆம் நாள் தை செவ்வாய் விசேஷமானது. மகாலட்சுமி தாயாருக்கு மிக உகந்த நாளும் கூட தை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய். இந்த நாள் நீங்கள் குங்கும அர்ச்சனை செய்யலாம். தாமரை பூவினால் அலங்கரிக்கலாம். மாதுளம் பழம் நைவேத்தியம் செய்யலாம். செவ்வரளி மாலை சாற்றலாம். அம்பிகை வழிபாடுக்கு உகந்தது. பிற நபர்களிடத்தில் இந்த நாள் நீங்கள் எப்படி நடக்க வேண்டும், உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி அமையப் போகிறது என்பதை கிரகத்தினுடைய நகர்வுகளை வைத்து தெரிந்து கொள்ளலாம். ராசிக்கு 4ஆம் வீடு சூரிய பகவான், புதன் பகவான் உங்களுடைய லாப அதிபதியும் விரை அதிபதியும் இருக்கிறார்கள். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், அதிபதியான சுக்கிர பகவான், ருணரோக சத்ருபாவகத்தில் ராகு பகவான், அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, விரயத்தில் சந்திர பகவான், கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. மனம் சார்ந்த பிரச்சனைகள் சற்று இருக்கும். 10ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு விரயத்தில் இருப்பதால் தொழில் சார்ந்த விஷயங்களில் சில மனக்குழப்பங்கள் இருக்கும். திடீர் முடிவுகள் எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். ஆதாயம் என்பது பெருமளவு காணப்படாது. வீட்டில் இருப்பவர்களுடைய ஆதரவுக்காக காத்திருப்பீர்கள்.
இந்த நாள் மத்தியமமான பலன்கள் தான் இருக்கும். மன சஞ்சலங்கள் உண்டாக்கலாம், கிளேஷங்கள் இருக்கும். விரக்தி மட்டும் ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். கிரகங்கள் சந்திர பகவானுடைய நகர்வு வரும்பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகிவிடும். சில நேரங்களில் அதிகமாவதோ சில நேரங்களில் காணாமல் போவதும் கிரகங்களினுடைய சஞ்சாரம், நகர்வுகள், பார்வைகள், சேர்க்கைகள் பொறுத்து. ஆக துலாம் ராசி என்பர்கள் மனம் தளராதீர்கள். உங்களுடைய எண்ணத்தில் குறுகிய மனப்பான்மை இருக்கும். டெம்பரான மைண்ட், அதாவது உணர்ச்சி வசப்பட்டு விடுவீர்கள். சில நேரங்களில் டென்ஷன் ஆகக்கூடிய நிலை ஏற்படும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமற்று இருக்கும் பொழுது யாருக்கு இடத்திலும் பேச்சு கொடுக்காதீர்கள், வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள். விலை உயர்ந்த பொருட்கள், கையாளக்கூடிய விஷயங்கள், அக்ரிமெண்ட் மற்றும் டாக்குமெண்ட் சில நேரங்களில் தவறு விடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அலுவலக வேலைகளில் மிக பொறுப்புகளோடு இருக்க வேண்டும். உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களிடத்தில் தட்டி கொடுத்து வேலை வாங்குங்கள். அதிகார துஷ்பிரயோகமோ நிர்வாகத்துறையில் நீங்கள் இருந்தால் செல்லுபடியாகாது. எல்லோரை பற்றி எண்ணங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். யார் நல்லவர்கள், யார் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுக்கான பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை புரிந்து கொள்வது நல்லது. நேர்மறை சிந்தனைகளால் மனதில் தெளிவுகள் பிறக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது. தம்பதியர்கள் இருவருமே அனுசரித்து போக வேண்டிய நாள். சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு சில மாறுதல்கள் வரலாம். கணவன் ஒன்று யோசிக்க, மனைவி ஒன்று செய்ய என்பது போலத்தான் இருக்கும். நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று என்பது போல காணப்படலாம். மன நிறைவு ஏற்பட தியானம், யோகாசன பயிற்சிகள் செய்வது, முருகர் கோவிலுக்கு சென்று உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்ளலாம். வள்ளியம்மை சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் பெற்றவராக பணம், வருமானம் சார்ந்த விஷயங்கள் சீராக அமைந்திட, பண பிரச்சனைகள் தீர வள்ளியம்மையை நீங்கள் வழிபட வேண்டும். தேவி யானை வள்ளி சமேத சுப்பிரமணிய சுவாமியை வழிபடுங்கள், நிச்சயம் நல்லது உண்டாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அலைச்சல்கள் இருக்கும். உடன் பிறந்தவர்களால் சில வாக்குவாதங்கள், வீண் பேச்சுக்கள் வரலாம். மற்றவர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்வது விசேஷம். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனை வழிபடுங்கள். செவ்வாய்க்கிழமை தினம் ராகு கால துர்க்கை அம்மனுடைய வழிபாடு பல பிரச்சனைகள் தீர்வதற்கான வழியாக அமையும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து இருங்கள். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். 6ஆம் வீட்டு அதிபதியாக இருக்கிறார். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையும். விலை உயர்ந்த பொருட்களை பத்திரப்படுத்துங்கள். பிரம்மாண்டமான விஷயங்களை பற்றி எண்ணாதீர்கள். சிந்தனைகளில் தெளிவு என்பது வேண்டும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி தெளிவுகள் பிறக்கும். எண்ணத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமையும். ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக, நேர்மறை எண்ணங்களோடு இருப்பீர்கள். எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை என்று உச்சரித்து கொண்டே இருங்கள். தை செவ்வாய்க்கிழமை தினம் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். விசாக நட்சத்திரக்காரர்களே, உங்களுடைய நட்சத்திர அதிபதி திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானே. ஆக முருகன பெருமானை நினைத்து வழிபடுவதற்கு உகந்த நாள். மகிழ்ச்சி அதிகரிக்கும், மன தெளிவு உண்டாக்கும், நேர்மறையான எண்ணங்கள் உருவாக்கும். இந்த நாள் சேமங்கள், லாபங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. உங்களுடைய ராசி அதிபதிக்குண்டான நாள். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ செவ்வாய் பகவான்.
செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 6க்கும் 1க்கும் அதிபதியானவர் 8ஆம் வீட்டில் சஞ்சாரம். விருச்சக ராசி அன்பர்களே, முயற்சி ஸ்தானமான இளைய சகோதர பாவகத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், சுகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் ராகு பகவான், ராசினுடைய களத்திரஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, லாபத்தில் கேத்து பகவான், சந்திர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பேச்சுக்கண் மூலமாக சில வேலைகள் துரிதமாக நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்லதொரு புரிதல் பேச்சுவார்த்தைகள் மூலமாக நன்மைகள் விளையும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். மதிப்பு அதிகரிக்கும், மரியாதை கூடும். குரு பகவான் என்பவர் அனுபவம், புதன் பகவான் என்பவர் அறிவு. உங்களுக்கான அனுபவமும் அறிவும் கைகோர்க்கும் நாள். இடமாற்றம், வீடு மாற்றம் மற்றும் வண்டி வாகன பயணங்களில் சில மாற்றங்கள் வரலாம். காரணம், விரயத்தின் அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு 4ஆம் வீட்டில் சுகஸ்தானத்தில். தாயின் இடத்தில் மிக கவனமாக, கனிவாக, அன்பு கூர்ந்து பேசுதல் வேண்டும். தம்பதியர்களும் இருவருமே ஒரே கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் அமைதல் நல்லது. வெளியூர்களுக்கு பயணிக்கக்கூடியவர்களுக்கு வியாபாரத்தின் பொருட்டாக வண்டி வாகன பயணங்களில் நன்மைகளும் பிறக்கும். சாந்தம், மனதில் அமைதி, ஆனந்தமான சுக போக வாழ்வினை பெறுவீர்கள். வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். நலம் நிறைந்த நாளாகும். விவசாயம் சார்ந்த துறைகளில் பணிபுரிபவர்கள், கால்நடை வளர்ப்பவர்கள் ஆதாயம் ஏற்படும். வியாபார மூலப்பொருட்கள் விற்பனைகள் அதிகரிக்கும். உரம் சம்பந்தமான பொருட்களை விற்பனை செய்வீர்கள். உங்களுடைய சொந்த விஷயங்களில் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒருமுறைக்கு பலமுறை சிந்தித்து செய்ய வேண்டும். தனிப்பட்ட கருத்துக்களை சமூகத்தில் எந்த இடத்திலும் வைக்காதீர்கள். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் காரணமாக சில பணம் உங்களுக்கு பெரிய அளவில் செலவு கூட ஆகலாம். உடல்நலம், மனநலம் இரண்டுமே சீராகும். மன அமைதி வேண்டி வழிபடுவதற்கு உகந்த நாள். சிறு குறு வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல உயர்ந்த நிலைக்கு வருவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு நல்ல சிந்தனைகள் இருக்கும். புதிய அனுபவங்கள் மேம்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம் பகை ராசிகள், கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. சிந்தனைகள் மேம்படும். இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் இருக்கும். எல்லோரையும் வசீகரிக்கக்கூடிய விதமாக உங்களுடைய செயல்கள் அமையும். ராசிக்கான நட்பு, பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. சிந்தனைகள் மேம்படும். நன்மைகள் அதிகம் விளையும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் என்று உச்சரித்து கொண்டே இருங்கள். மதிப்பு அதிகரிக்கும். மரியாதை கூடும். நன்மைகள் பெருமளவு பெறுவீர்கள். ஆதாயம் ஏற்படும். சொந்த ஊர் தொடர்பான சிந்தனைகள் இருக்கும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. கவனமாக இருக்க வேண்டிய நாள். பிரீத்தி நிறைந்திருக்கும். ஒத்துழைப்புகள் உண்டாகும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ
முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி, ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. தை செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். அன்னை ஸ்ரீ மகாலட்சுமி தாயை வணங்குங்கள். அதே போல பெண் தெய்வங்களுக்கு குல தெய்வத்திற்கு வழிபாடு செய்வது மிக உத்தமம். கோவில்களில் அதிக எண்ணிக்கையில் எலுமிச்சை பழத்தை வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்து அதனை வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம். எலுமிச்சை கனி ராஜகனி, அதனால் பல மகத்துவங்கள் அடங்கியிருக்கிறது. தனுசு ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமைய போகிறது? வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம், முயற்சி பாவகத்தில் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான், 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் ராகு பகவான், ருணரோக சதுர்பாவகத்தில் குரு பகவான் வக்ரநிலை, களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, ராசினுடைய 10வது வீட்டில் சந்திர பகவான், கேது பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு உணர்ந்து வேலைகளை கவனிப்பீர்கள். எதை செய்தாலும் பொறுப்பு உணர்ந்து செயல்படுவீர்கள். கோவில்களுக்கு சென்று வருவது, இறை வழிபாடு செய்வது மனதில் நிம்மதியையும் நல்ல சந்தோஷத்தையும் கொடுக்கும். ஆத்ம பலம் பெருகும், ஆன்ம பலம் உருவாக்கும். வாக்கு பேச்சுக்கள் மூலமாக சம்பாத்தியங்கள் இருக்கும். அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கு வருமானம் கிடைக்கும். அதிலும் அரசு பள்ளிகளில் ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கு, குருவாக ஆசானாக பணிபுரிபவர்களுக்கு நிச்சயம் நல்ல நிலைக்கு வருவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டு அதிபதியாகவும், புதன் பகவான் 10ஆம் வீட்டு அதிபதி. தொழில் ஜீவனஸ்தானம் என்பது கர்மஸ்தானம். நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்களோ அதை சொல்லக்கூடிய இடம். அனுபவ அறிவு நிச்சயம் உங்களுக்கு பலனை ஏற்படுத்தும். கடந்த கால பிரச்சனைகளை மிக அழகாக நாசுக்காக பேசி தீர்ப்பீர்கள். உங்கள் மீதான மதிப்பு மரியாதை உயரும். மற்றவர்களுடைய செயல்கள் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். எல்லோரையும் அரவணைத்து செல்வீர்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை அதிகம் வரவழைப்பதில் உங்களுடைய அக்கறை இருக்கும். அன்பாக பேசி பொருட்களை விற்பனை செய்வீர்கள். சாதுரிய குணம் உண்டு. உடல் ஆரோக்கியம் மேம்படும். சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும். மனம் நிறைந்த நாளாக, தனம் நிறைந்த நாளாக அமையும். எதிர்பார்த்த வேலைகள் திருப்திகரமாக நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபடுங்கள். ஓம் கங் கணபதியே நமக, ஓம் விக்னேஸ்வராகிய நமக, விக்னராஜாகிய நமக என்று வழிபட்டால் நிச்சயம் அனைத்துமே சீராக்கும். கேத்து பகவானுக்குண்டான நேரம் யமகண்ட நேரம். அதிலும் செவ்வாய்க்கிழமை 9 முதல் 10:30க்குள்ளாக விநாயகர் பெருமான் கோவிலில் 2 தீபங்கள் ஏற்றி வழிபடுவது விசேஷமானது. அது மட்டுமல்ல, 7 தீபங்கள் ஏற்றினால் மிகுந்த நல்ல பலன்கள் கிடைக்கும். கேது பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தாக்கங்கள் நீங்குமாக 7 விளக்குகள் ஏற்றுங்கள். முடிந்தவர்கள் நிச்சயம் இந்த 7 தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் உங்களுடைய செயல்களில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் திருப்தியை தரும். பொறுப்புகள் உணர்ந்து செயல்பட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அனுபவத்தின் மூலம் நன்மைகள் பெற முடியும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. ஓம் மகாதேவியை ச வித்மகே விஷ்ணு பத்னீச்ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத்தி என்று 27 முறை பாராயணம் செய்ய உங்கள் பற்றி எண்ணங்கள் அதிகமாக மரியாதை கூடும். கவனமாக இருப்பீர்கள். சமூகத்தில் நல்ல திறன் பெற்றவர்களாக, சிந்தனை மிகுந்தவர்களாக காணப்படுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல மனத்தெளிவுகள் பிறக்கும். பண வரவு உண்டாக்கும். ஆரோக்கியம் சித்திக்கும். வேலையாட்களிடத்தில் தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள்.
பாதுகாப்பான சூழல்கள் உங்களிடம் உண்டு. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 8ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே சூரிய பகவான், புதன் பகவான், வாக்குஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான், முயற்சி பாவகத்தில் ராகு பகவான், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, 6ஆம் இடம் ருணரோக சத்ரு பாவகத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, அதே போல ராசியினுடைய 9ஆம் வீடு கேத்து பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை பூரணமாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். மகர ராசி அன்பர்கள் பொதுவாக பொறுமைசாலிகள், நிதான குணம் கொண்டவர்கள், எதையும் சிந்தித்தே செய்யக்கூடியவர்கள். இறை கடாட்சம் உங்களுக்கு உண்டு. ராசியில் 6ஆம் வீட்டு நிலைப்பாடுகளில் செவ்வாய் பகவான், அவர் சுகஸ்தானாதிபதி. 8ஆம் வீட்டு அதிபதி சூரிய பகவானும் 9ஆம் வீட்டு அதிபதியான புதன் பகவான் உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை எப்படி இருக்கும்? சனீஸ்வர பகவானுடைய வீடு, அதில் 8ஆம் வீட்டு அஷ்டமஸ்தானாதிபதி சஞ்சாரம் செய்கிறார். இந்த நாள் உங்களுடைய செயல்பாடுகளில் சின்ன சின்ன வகையில் இதுநாள் வரையில் இருந்த சிரமங்கள் அகலம், பொறாமைகள் குறையும், போட்டிகள் அகலம், வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போக்கு திருப்தியை கொடுக்கும், அனுகூலமான நாளாகும், மாற்றங்கள் ஏற்படும், தடைப்பட்ட சில வேலைகளை மிகச் சரியாக செய்து முடிப்பீர்கள், சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும், உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளுடைய செயல்கள் திருப்தியை தரும், உங்களை பற்றிய மதிப்பு மரியாதை உயரும், பிறருக்கு உதவி செய்வதில் மனதில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் உண்டாக்கும், சுகம் நிறைந்த நாள். தம்பதியர்கள் இருவருமே நல்ல ஒரு அந்யுன்யமாகவும் காணப்படுவீர்கள். ஒற்றுமை பலம் பெறும், வீட்டை அழகுபடுத்துவீர்கள், அலங்காரம் செய்வீர்கள், தன பாக்கியத்தை பெறக்கூடிய அமைப்பு உண்டு. 9ஆம் வீட்டில் சந்திர பகவான், கேத்து பகவானுடைய சஞ்சாரம் பாக்கியஸ்தானத்தில். தந்தையின் முகாந்திரமாக சில வேலைகள் நடக்கும். இதுநாள் வரையில் செய்ய நினைத்த வேலைகள் தடைப்பட்டு இருந்தால், செய்ய முடியாமல் போயிருந்தால் அவை நடப்பதற்கான சூழ்நிலைகள் அமையும். மதிப்பு கூடும், மரியாதை கூடும், எதிர்பார்த்த வேலைகள் திருப்திகரமாக நடக்கும். ராசிக்கான சுபகிரக ஓரைகள். ராசிக்கான சுபகிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நல்லது. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஒற்றுமை உண்டாக்கும், மனதில் நிம்மதி பிறக்கும், தைரியமாக இருப்பீர்கள், எதிர்பார்த்த நற்செய்திகள் கிடைக்கும், வளமை நிறைந்த நாள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. போட்டிகள் குறையும், தாமதங்கள் அகலம், நல்ல சூழ்நிலைகள் இருக்கும், உறவினர்களுடைய வழியில் ஆதாயம் ஏற்படும், நன்மைகள் பெறும் நாள். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. தை செவ்வாய்க்கிழமை தினம் என்பதால் முருகப்பெருமானை வழிபடுங்கள். வள்ளி தேவசன சமேத சுப்பிரமணிய சுவாமியை வழிபடுவது, கார்த்திகை மைந்தனை வழிபாடு செய்வது மிகவுமே நல்லது. ஈசனின் மகனே, சிவபெருமானுடைய முழுமையான ஆற்றல் சக்தி நிறைந்தவர், மற்றொரு அம்சமாக திகழக்கூடியவர் முருகப்பெருமானே, தமிழ் கடவுள். ஆக அவரை நினைத்து வழிபாடு செய்வதால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல உயர்ந்த நிலைக்கு செல்வீர்கள்.
மதிப்பு அதிகரிக்கும், மரியாதை கூடும், வாழ்வில் நல்ல சுக போகத்தை பெறக்கூடியவர்களாக, சுப் லாபத்தை அனுபவிக்கக்கூடியவர்களாக இந்த நாள் அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வேலும் மகிழும் துணை, தீர்காயுஷ்மான் பவ, ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கும்பராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி, ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வடபழனி ஆண்டவனே வல்வினையை போக்கிடுவீர், ஏழுமலை ஆண்டவனை எத்திக்கும் காத்திடுவீர். ஏழ்மை அகற்றிய கந்தா யமபயம் போக்கிடுவீர், அசையாத நெஞ்சத்துள் அறிவாக நின்று அருள்வாய் முருகா என்று வழிபடுங்கள். தை செவ்வாய்க்கிழமை என்பது முருகப்பெருமானுக்கு உகந்த நாளும் கூட. தெய்வீக வழிபாட்டின் மூலம் மனதில் நிம்மதி இருக்கும். திருப்பணிகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். உழைப்பு அதிகரிக்கும். சுக்கிர பகவான் சுகஸ்தானத்தின் அதிபதி மற்றும் ராசினுடைய 9ஆம் அதிபதி, பாக்யஸ்தானத்தின் அதிபதி, தந்தைக்குண்டான பாவகத்தின் அதிபதி ஆக 4க்கும் 9க்கும் அதிபதியான சுக்கிர பகவான் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். எதிர்பாராத வகையில் சில திடீர் திருப்பங்கள் வரும். விரயத்தில் சூரிய பகவான் என்பவர் அரசு மற்றும் அரசாங்கத்தினுடைய காரகத்துவத்தை பெறுகிறார். அதிலும் கணக்காளர்களாக இருப்பவர்கள், அரசு நிர்வாகத்தில் எழுத்தாளர்களாக பணிபுரிபவர்கள், அக்கவுண்ட் செக்ஷன், கணித ரீதியாக கணக்கு சம்பந்தமான துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும். தலைமை மூத்த அதிகாரிகளிடத்தில் சில நன்மைகள் பெறக்கூடும். அதிகமாக உழைக்க வேண்டி இருக்கும். சாதாரணமாக நீங்கள் எந்த நினைப்பையும் வைத்து வேலைகளை தொடங்காதீர்கள். செய்யக்கூடிய வேலையில் முகாந்திரமாக பலன் கிடைக்க, லாபம் உண்டாக்க, நீங்கள் யார் என்பது மற்றவர்கள் உணர உங்களை நீங்களே தயார்படுத்திக் கொள்வது நல்லது. அங்கீகாரம் கிடைக்கும் வரையில் கடினமாக உழைக்க முற்படுங்கள். எல்லோரிடத்திலும் அனுசரித்து விட்டு கொடுத்து போவது நல்லது. வேலையில் இருக்கக்கூடிய ஒரு சில நேரங்களில் ஊழியர்களாகட்டும் அல்லது தலைமை பொறுப்புகளில் இருப்பவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு மதிப்பு கொடுத்தே ஆக வேண்டும். சாலை விதிமுறைகளை கடைபிடியுங்கள். வண்டி வாகன பயணங்களில் சில நேரம் பெனால்டி சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். மாணவ மாணவிகள் படிப்பு ரீதியாக சில காம்படிஷன் சார்ந்த விஷயங்கள் இருக்கும். எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முயற்சி எடுப்பீர்கள். உங்களுக்கு எதிராக கூட ஒரு சிலர் செயல்படலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த எண்ணங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். தெய்வீக தன்மையில் ஆர்வம் பெருக்கும். இயலாதவர்களுக்கு கூட உதவி செய்வீர்கள். கோப உணர்வுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. நஷ்டங்கள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். எதற்காகவும் எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையை காப்பாற்றுங்கள். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கையம்மனை வழிபடுவது மிக சிறப்பான ஒன்று. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று மாலை நேரம் 3 முதல் 4:30 வரையிலான ராகு கால நேரத்தில் வழிபடுங்கள். உங்களுடைய கஷ்டங்கள் தேய்ந்து போக்கும். மனம் சார்ந்த சங்கடங்கள் அகலும். தேய்பிறை அஷ்டமி தினமும் இருப்பதால் இரவு நேரம் 7 மணிக்கு மேல் விளக்குகள் ஏற்றி வழிபடுங்கள். புதியவர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். அலைச்சல்கள் உண்டாகலாம். தலைமை அதிகாரிகளிடத்தில் கனிவாக கவனமாக பேசுவதே நல்லது. பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். போட்டிகள் அதிகமாக இருக்கும். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டில் சுகஸ்தானத்தில் தம்பதியர்கள் சமேதராக முருகப்பெருமானை வழிபடுவது. திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபட்டால் வாழ்வியலில் இருக்கக்கூடிய துன்பங்கள், கஷ்டங்கள் அனைத்தும் தூள் தூளாகும். அனுசரித்து செல்லுங்கள். தம்பதியர்களுக்கிடையே சில
உணர்வுகள் வெளிப்படுத்தும் பொழுது நிதானம் தேவை. கோபப்படாதீர்கள், உணர்ச்சி வசப்படாதீர்கள். போட்டிகள் அதிகமாகவே இருக்கும், சமாளிக்க வேண்டியதாகவே காணப்படும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் இல்லை இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீனராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 8ஆம் நாள், யமகண்ட நேரமான காலை 9 முதல் 10:30 மணிக்கு ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு 7 அகல் விளக்கு தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். அதே போல ராகுகால நேரமான 3 முதல் 4:30 வரை அந்த நேரத்தில் முதியவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது அல்லது கோவில்களில் ஸ்ரீ துர்கை அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது, மாதுளம் பழம் பூ வைத்து வழிபாடு மேற்கொள்வது நல்லது. இல்லத்திலும் நீங்கள் வழிபாடுதலை செய்யலாம். மீனராசி அன்பர்களே, செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். விரயத்தில் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான் 3ஆம் வீட்டு அதிபதி சுக்கிர பகவான் விரயத்தில் இருக்கிறார். உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவான் வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். ராசினுடைய 7ஆம் வீடு களத்திரஸ்தானத்தில் கேத்து பகவான் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். ராசியினுடைய லாபத்தில் சூரிய பகவான் புதன் பகவானுடைய சஞ்சாரம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமையும் என்பதை அறியலாம். மீன ராசி அன்பர்களே, தொழில் வியாபாரங்களில் புதிய விஷயங்களையும் நுட்பங்களையும் ஆராய்வீர்கள். யாருக்கு என்ன வேண்டும் என்பதை குடும்ப ரீதியாக அறிந்து அதற்கேற்றபடி செய்யக்கூடிய பாக்கியம் கிட்டும். 2ஆம் வீடு குடும்பத்தின் ஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான் 4ஆம் இடம். சுகஸ்தானம், வண்டி வாகனத்திற்குண்டான பாவகம். அதிலேயே உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதி 4இல் இருக்கிறார். 2க்கும் 9க்கும் பாக்கியத்திற்கு அதிபதியானவர் சுகஸ்தானத்தில். 3ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிர பகவான் விரயத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இதுநாள் வரையில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், பணம் சார்ந்த இடர்பாடுகள் கொஞ்சம் குறைந்து வரும். தேவைக்கு ஏற்ற பணம் இறைவனுடைய அனுகிரகத்தினாலும் இறைவனுடைய ஆசையாலும் உங்களுக்கு பண வரவு ஏற்படும். உடன் பிறந்தவர்களால் ஓரளவிற்கு நன்மைகள் பிறக்கும். வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்களுக்கு குடும்ப நபர்கள் ஆதரவாக இருப்பார்கள். புதிய விஷயங்களின் மீதான நாட்டங்கள் இருக்கும். நிதானமாக பேசுவது எப்பொழுதுமே நல்லது. கோப உணர்வுகள் கூடாது. உணர்ச்சி வசப்படாதீர்கள். நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்களோ, உங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றபடிதான் உங்களை பற்றிய நல்ல பேரும் புகழும் இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தினுடைய நிலைப்பாடுகளும் திருப்தியை தரும். செயல்பாடுகளில் பொறுமை, அமைதி, நிதானம் தேவை. மனதை அமைதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆக்ரோஷமோ கோப உணர்வுகளோ தேவையற்ற வீண் சந்தேகங்களோ கூடாது. உணவு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பது விசேஷம். தம்பதியர்களுக்கிடையே மன ஒற்றுமை என்பது மிக மிக தேவை. யாரை பற்றியோ எந்த விதங்களிலோ விமர்சனம் செய்ய வேண்டாம். யாருக்கும் வாக்குறுதிகளை கொடுக்காதீர்கள். உங்களால் முடிந்த அளவிற்கு மட்டுமே வேலைகளை கவனிப்பீர்கள். பெரிய அளவில் வியாபாரங்களை கவனிப்பது என்பது கடினமாக கூட இருக்கும். பிறருடைய கருத்துக்களை கேட்டு செய்வது அவசியம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரம். 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பூராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வியூகங்களை அமைப்பீர்கள். புதியதொரு விஷயங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய செயல்களில் வேகம் இருக்கும். பொறுமையாக்கவும் செய்யுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி
சனீஸ்வர பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அனுசரணையான போக்கு என்பது தேவை. அக்கம் பக்கம் நபர்களுடைய விஷயங்களில் அதிகம் தலையிடாதீர்கள். பணம் என்பது ஓரளவிற்குத்தான் கைக்கு கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் கூடாது. ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான் தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். ஓம் ஸ்ரீ சத்யநாராயணரை வழிபாடு செய்வது நல்லது. பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்கள். ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். தாமரை பூ மற்றும் தாமரை இதழ்களினால் அலங்காரம் அர்ச்சனை செய்வது மிக விசேஷம். பொறுமையாக இருக்க வேண்டும். மன அமைதி என்பது தேவை. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் பக்குவமாக இருப்பது நல்லது. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.